இருக்கிறவரும் இனிமேல் மத்திய ஆகாயத்தில் நம்மை சந்திக்க வரப்போகிறவருமாய் இருக்கிற ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பல மடங்கு பெருகுவதாக. உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய சகல நன்மைகளினாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையின்படி அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த காலை வேளைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கரங்களை தட்டி பாடி தேவனுடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கோ பகலில் பறக்கும் அம்புக்கோ இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலோ அது ஒரு நாளுக்கோ உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அது ஒரு நாளுக்கோ உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதம்
கனி தந்திட நான் செழித்தோங்கிட கர்த்தரின் கரத்தில் நித்தம் கரம் பெற்றிட கர்த்தரின் கரத்தில் நித்தம் கரம் பெற்றிட ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்த சபை நடுவே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுவே அப்பனே நன்றி அப்பா இதாவானவர் மகிமைப்படுவாராக. Yes Lord, yes Lord. எழும்பிட இந்த வேலை இறங்கிடுவே ஆத்மபலமோ பரிசுத்தமோ ஆத்மபலமோ பரிசுத்தமோ அவருடன் பெற்றிடவே வரம் தாருமே அவருடன் பெற்றிடவே வரம் தாருமே ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே
பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஆமென் ஆமென் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே தேவன் காதலிக்கும் ஸ்தலமே நம் ஜனத்தாரின் மத்தியிலா தேவன் காதலிக்கும் ஸ்தலமே நம் ஜனத்தாரின் மத்தியிலா தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே மேகஸ்தம்பம் மேலே பாதுகாக்குது பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசித்தவன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால் தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது ஆவல் கொண்ட கிருபை 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 தேவ மகிமை இறங்கி வரட்டும் ஒவ்வொரு தேவ பிரசன்னம் நிரப்பட்டும் ஆமென் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் தேவ மகிமை இறங்கி வரட்டும் நன்றி நன்றி கவெல்லாம் என் தேவன் தேவார் சந்தோஷம் நான் காணுவேன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால் வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு உற்சாகமாய் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ஆண்டவரே நன்றி நீர் எங்களோடு இருப்பதினால் நாங்கள் விசேஷித்தவர்கள் நீர் எங்களோடு வருவதினால் நாங்கள் விசேஷித்தவர்கள் அப்பா ராஜா அதை தினம் யோசிப்பவர் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் எதினால் இது
காலை நேரம் கர்த்தருடைய புதிய கிருபை இறங்குகிறது. ஆராதனை ஆமென் ஆமென். ஆராதனை ஆராதனை ஆமென். ஆராதனை 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 மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்கு பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. ஒவ்வொரு நாளும் மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஆராதனை ஆராதனை ஜீசஸ் லார்ட். ஆராதனை ஆராதனை. அப்படியே கரங்களை விரித்து வண்டர்ஃபுல் ஹோலி ரோட். இரவும் பகலும் எங்களை கைவிடாமல் எங்களை விட்டு விலகாமல் கரம் பிடித்து நடத்தி வருகிற சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட இணைந்து பாடல்களை பாடி ஆராதித்து ஜெபித்து தேடிய வார்த்தைகளை கேட்பதற்கு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகள் அப்பா. புதிய கிருபையினால் நிரப்பும். கர்த்தரை நம்பி இருக்கிறவங்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த புதிய கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எண்ணங்கள் இயக்கங்களை எல்லாம் நிறைவேற்றி தாரும். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ நீர் இருதயத்தை பார்க்கிறேன். பல நாட்களாய் உடைய பிள்ளைகள் உடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள் அப்பா. அந்த விண்ணப்பத்திற்கு நீ பதிலை தந்து உடைய பிள்ளையுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ சொல்லாகும், நீர் கட்டளை நிற்கும் அப்பா. அற்புதம் நடக்கட்டும். ஒரு அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும், ஒரு அதிசயத்தின் நாளாக இருக்கட்டும், ஒரு விடுதலையின் நாளாக இருக்கட்டும். தன் குடும்பத்தில் இன்றைக்கு ஒரு மாற்றம் ஏற்படுகிற நாளாய் காணப்பட கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஆமென் ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீர் ஐயா, கடும் புயல் நடத்தினீரே. ஓ கடல் மீது நடந்தீர் ஐயா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே.
எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. கிருபாகரனே, 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிறவரே, இந்த காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட பேசும் கிருபை உள்ள வார்த்தைகளை தாரும். நன்றி அப்பா. அன்றைக்கு காலை நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை பொழிந்தருளின தேவன், இந்த காலை நேரத்தில் எங்கள் ஆத்மாவுக்கு வேண்டிய மன்னாவை ஆண்டவரே நீர் பொழிந்தருள போகிற கிருபைக்காய் கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. தொடர்ந்து உங்களுக்காக ஜெபித்து தாங்கி வருகிறோம். நீங்கள் எங்களுக்காக ஜெபித்து தாங்கும்படி நிச்சயமாய் அன்பாய் கேட்கிறேன். ஜெபத்தை கேட்கிறவர் நிச்சயமாய் ஜெபத்திற்கு பதில் தந்து நம்மை மேன்மைப்படுத்தி நிச்சயம் உயர்த்துவார். இந்த காலை நேரத்தில் 63ஆம் சங்கீதத்தை நாம் வாசித்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். 63ஆம் சங்கீதம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். பரண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டதை போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டையில் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். 8வது வசனம் எல்லாம் சேர்ந்து 8வது வசனம். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. கரங்களை உயர்த்தி, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. அருமை பிதாவே, உமது கரம் எங்களை தாங்குவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த கரத்தை பிடித்து எங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று நீர் எங்களுக்கு வாக்களிக்கிறீரே. வாக்களித்த வாக்கு மாறாத தேவனே, நீ நல்லவரப்பா. தொடர்ந்து எங்களை நடத்தும், எங்களோடு பேசும். இப்படி கிருபையுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பார்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் ஒரு சரணத்தை பாடி நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கப் போகிறோம். உற்சாகமாய் பாடுவோம். தேவன் நம் மத்தியில் இருக்கிறார், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பாடுவோமா? உற்சாகமாய் பாடுவோம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னா, என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னா, என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வானத்திலே
தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேன் ஐயா. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னா என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னா என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 28:20. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படி சொல்லுகிறதை பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் முடிவு பரியந்தமும் நம்மை காக்க வல்லமை உள்ளவர். ஆகவே இந்த நாள் காலை நேரத்தில் நம்மோடு ஆண்டவர் பேசுகிற வார்த்தையில் தலைப்பு என்னவென்றால், முடிவு பரியந்தம் நம்மை காக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். முடிவு பரியந்தம் நம்மை காப்பார். அநேக நம்மை நான் பார்த்து கொள்ளுகிறேன், உங்களுக்கு உதவி செய்கிறேன், ஒத்தாசை செய்கிறேன் எல்லாம் அநேகர் நமக்கு வாக்களிப்பார்கள். ஆனால் ஒரு சூழ்நிலைகள் வரும்போது ஓடி ஒளிந்து கொள்வார்கள். ஆனால் முடிவு பரியந்தமும் கடைசி நாட்கள் வரைக்கும் சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மை காப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எப்படியெல்லாம் அவர் நம்மை காப்பார்? முதலாவது, யூதா 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்கள். யூதா 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். வழுவாதபடி உங்களை காக்கவும், வழுவாதபடி நம்மை காக்கவும், தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவராய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும். வழுவாதபடி உங்களை காக்க அவன் முதலாவது காரியம், முடிவு பரியந்த நம்மை காக்கிறவர் நம்மை வழுவாதபடி கடைசி வரைக்கும் காப்பார். சத்தியத்திலே தேவனை விட்டு விலகாதபடி, வசனத்தை விட்டு விலகாதபடி, சத்தியத்தை விட்டு விலகாதபடி, ஜெபத்தை விட்டு விலகாதபடி, வசனத்தை விட்டு விலகாதபடிக்கு அவர் நம்மை வழுவாதபடி காப்பதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். வழுவாதபடி காப்பதற்கு முடிவு பரியந்தம் அவர் நம்மோடு இருந்து நம்மை காப்பதற்கு அவர் கிருபை உள்ள தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது, அவர் எப்படி நம்மை காக்கிறார்? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள். பெலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. இரண்டாவது, பாதங்களை காப்பார். நம்முடைய பாதங்கள் கல்லில் இடராதபடி அவர் நம்மை காப்பார். 91ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை அவர் கட்டளையிடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? ஆகவே இரண்டாவதாக அவர் நம்முடைய பாதங்களை காத்து நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமான தேவனாகவே இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக அவர் நம்மை எப்படி முடிவு பரியந்த நம்மை காப்பார்? சங்கீதம் 91:11 பாருங்கள். சங்கீதம் 91:11 பாருங்கள்.
உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். வழிகளெல்லாம் நம்மை காப்பார். என கர்மான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த தேசத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் பலவிதமான கேள்விகளை கேட்கிறோம். பலவிதமான விபத்துகள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. விபத்தின் எண்ணிக்கைகள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறார்கள். அநேகர் பலத்த காயமடைகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடி மட்டுமல்ல, நம்முடைய வழிகளெல்லாம் நம்மை காக்கும்படி அவர் நமக்கு முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருந்து நம்மை காப்பதற்கு அவர் போதுமானவராக இருப்பார். அந்த தேவன் நல்ல தேவன், முடிவு பரியந்தம் நம்மை நடத்துவதற்கு போதுமானவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திடுவார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திடுவார். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் அடைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஆமென், ஆமென். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். நான்காவதாக, அவர் போக்கையும் வரத்தையும் காக்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 121 சங்கீதம் 8வது வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 121:8. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். என்றென்றைக்கும் காப்பார். முடிவு பரியந்தம் நம்மை காக்க வல்லமை உள்ள தேவன். நம்முடைய போக்கையும் வரத்தையும் அவர் காப்பார். ஆமென். அவர் உதவி வரும் கண்மலையாயிருக்கிறார், ஒத்தாசை செய்யும் கண்மலையாயிருக்கிறார். அந்த தேவன் நம்முடைய போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காத்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஐந்தாவதாக பாருங்கள், யோவான் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். யோவான் 17:15. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அடுத்ததாக, தீமை நின்று நம்மை காத்துக் கொள்வார். நாம் பார்க்கிறோம், ஒரு கொடிய காலத்தை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். எங்கும் கொடிய பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. எங்கும் தீமையான காரியங்கள். இந்த காலகட்டத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய தேசத்தையும் எல்லா தீமைக்கும் சர்வவல்லமையுள்ள தேவன் விலக்கி காப்பார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் பூமியும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஆமென், ஆமென். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஆமென், ஆமென். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அடுத்ததாக, அவர் எப்படி நம்மை முடிவு பரிந்து நம்மை காப்பார். சங்கீதம் 48:14. சங்கீதம் 48:14 பாருங்கள். சங்கீதம் 48:14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். மரண பரியந்தம் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஆமென். அந்த தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். முடிவு பரியந்தம் அவர் நம்மை காப்பார்.
1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். முடிவு பரியந்தம் நம்மை அவர் காப்பார், நம்மை ஸ்திரப்படுத்துவார். அந்த தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். முடிவு பரியந்தம் நம்மை காக்கிறவர். அன்றைக்கு ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்களித்த வாக்கு மாறாத தேவன் முடிவு பரியந்தம் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். மனிதன் கைவிடலாம், நம்பினவர்கள் கைவிடலாம், வாக்கு கொடுத்தவர்கள் கைவிடலாம். வாக்கு மாறாத தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அந்த தேவன் சொல்லுகிறார், முடிவு பரியந்தம் உன்னை நடத்துவேன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஏதோ ஒரு விதத்தில் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு இடத்தில் தடுமாறிக்கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு இடத்தில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு இடத்தில் பலத்த நஷ்டத்தை சந்தித்து அது நிமித்தம் உள்ளம் உடைந்து போய் ஏன் என் வாழ்க்கை இப்படி என்று நொந்து போய் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லுகிறார், கவலைப்படாதீர்கள், முடிவு பரியந்தம் நடத்துவார். கர்த்தர் நிச்சயம் நடத்துவார். மனிதன் கைவிட்டு ஏமாற்றாலும் கைவிடாமல் ஏமாற்றாமல் கரம் பிடித்து நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமேன். மனிதன் நேரத்துக்கு நேரம் மாறிக்கொண்டே இருப்பான். ஆனால் கர்த்தரோ சொன்ன வார்த்தையை விட்டு மாறாமல் தினமும் நம்மை நடத்தி அற்புதமாய் அதிசயமாய் ஆச்சரியமாய் அவர் நடத்துவார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார் என்று சங்கீதம் 27:10 சொல்லுகிறது பாருங்கள். மனிதனை நம்பாதிருங்கள், மனிதனுடைய நம்புடைய பேர் புழுதியிலே எழுதப்படும் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள். ஆகவே நம்பாதிருங்கள், தேவனை நம்புங்கள், அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஈரெடுத்து பாருங்கள். அவரிடமிருந்து உதவி வரும், அவரிடமிருந்து ஜெயம் வரும், அவரிடமிருந்து ஒத்தாசை வரும், அவரிடமிருந்து ஆலோசனை வரும், அவரிடமிருந்து ஆசீர்வாதங்கள் வரும். அவரை நோக்கி பாருங்கள். நிச்சயமாகவே சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு விசேஷித்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அளவில்லாமல் நம்மை நடத்துவார். ஒரு சரணத்தை நாம் பாடி கர்த்தரை ஆராதித்து நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க, நீர் வாழ்க, உம் நாமம் வாழ்க. 71ஆம் சங்கீதம் 8-9 வசனங்கள் இப்படி சொல்லுகிறதை பாருங்கள். 71ஆம் சங்கீதம் 8 மற்றும் 9வது வசனங்கள். என் வாய் உமது துதியினாலும் என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக நிறைந்து இருப்பதாக, முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். ஆமென். முடிவு பரியந்தம் நடத்துவார். ஆமென். ஒரு அழகான ஒரு விண்ணப்பத்தை பாருங்கள். முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் வரும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். அந்த தேவன் இன்றைக்கு முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருந்து நம்மை கைவிடாமல் நிச்சயம் நடத்துவார், நிச்சயம் நடத்துவார், உண்மையாய் நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார். ஏனென்றால் நம் அன்றாடம் அனுதினமும் வருகிற பத்திரிகை செய்தி ஊடகத்திலே பார்க்கிறோம். பிள்ளைகளாலே கைவிடப்பட்ட பெற்றோர்கள், பெற்றோர்களே கைவிடப்படுகிற பிள்ளைகள்,
பிள்ளைகள், அண்ணனாலே கைவிடப்படுகிற உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே. ஆனால் யார் கைவிட்டாலும் கைவிடாத சர்வ வல்லமையுள்ள தேவன் முடிவு பரியந்தம் நம்மை நடத்துவார். இப்போ நாம் இணைந்து நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார், நம் அருகில் இருக்கிறார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை தள்ளாதவர், ஜெபத்திற்கு பதிலளிக்கிறவர். அவர் அன்பின் தேவன், அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன், ஆச்சரியத்தின் தேவன், கிருபையின் தேவன், இரக்கத்தின் தேவன், காருண்யத்தின் தேவன், மேன்மையின் தேவன். அந்த தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். நிச்சயம் அற்புதங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் சொன்னபடி உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மை காக்கிற தேவன் என்ற வார்த்தையை பேசும்படி நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் உமக்கு கோடாக்கொடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்பா, தகப்பன் பிள்ளைக்கு இறங்குறதை போல நீர் இறங்குகிறீரே தகப்பனே, முடிவு பரியந்தம் நீர் காக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சங்கீதக்காரன் விண்ணப்பம் பண்ணுவது போல முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பிளன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் வரும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறது போல கடைசி வரை முடிவு பரியந்தம் கைவிடாமல் காக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த குறைகளை எல்லாம் நிறைவாக்கும், தேவைகளை சந்தியும். அப்பா, ஜெபக்குறிப்பை பதிவிட்டு நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற மக்களை கண்ணோக்கி பாரும். ஜெபக்குறிப்பை பதிவிடும் போதே உடைய கண்கள் அவர்கள் பதிவிட்ட ஜெபக்குறிப்பை கண்டதப்பா. அற்புதங்களை செய்யும் அப்பா. உடம்புல சரீரத்தில் பலவீனங்கள் மாறட்டும், கட்டிகள் கரைந்து போகட்டும் அப்பா. சரீர பலவீனங்கள் மாறட்டும். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரையிலும் கர்த்தருடைய பரிசுத்த இரத்தத்தின் வல்லமை பாய்ந்து செல்லட்டும் அப்பா. உடம்புல ஒரு அற்புதம் நடக்கட்டும், தலை பகுதியில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், இடுப்பு பகுதியில் அற்புதம் நடக்கட்டும், முதுகு தண்டு வடத்தில் அற்புதம் நடக்கட்டும், சிறுகுடலிலே அற்புதம் நடக்கட்டும், பெருங்குடலிலே அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் உயிர்த்தெழுந்த இயேசுவின் சுகமளிக்கும் வல்லமை உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரையிலும் பாய்ந்து சொல்லட்டும். மருத்துவரால் கைவிடப்பட்டு மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை அங்கு இறங்குவதாக, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே, மரணத்தின் வாசலிருந்து தூக்கி விடுகிற கர்த்தர் அல்லவா, உடைய கரத்தை நோக்கி இப்போது நீ தூக்கி விட்டு ஒரு அற்புதத்தை நீ செய்ய போறதுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. பள்ளியிலே ஆண்டவரே தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷித்த ஞானத்தை தந்து உடைய பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண்களை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீட்டி தேர்வுக்காய் ஆயத்தமாகி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவனும் காணப்படுகிற பயங்கள், பதட்டங்கள் மாறி போகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காய் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிற பெற்றோருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து திருநாமத்தை மகிமைப்படுத்த போறதுக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம், உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். எங்கள் தேசத்தில் நடக்கக்கூடிய ஆண்டவரே தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அமைதியாய் இந்த தேர்தல் நடந்து முடிய கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணிடலாம். உடைய சித்தம் இந்த தேர்தலில் நடக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காய் கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. நீ ஜெபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல, ஜெபத்திற்கு பதிலளிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது, கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. என் தேச எல்லையெங்கோ பெருமழை வேண்டுமே. என் தேச எல்லையெங்கோ அருள்மழை வேண்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும்
மறவாதே. கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. God bless you. God bless you.